திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 103 மதுரை காண்டம் வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம் பகுதி 5. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் 16வது படலமாக வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம். இப்படலத்தை முறையாக சிந்திப்பதற்கு முன் வேதங்களை பற்றிய அடிப்படை சிந்தனையை மேற்கொண்டோம். இனி இந்த படலமானது கண்வர் முதலான மகரிஷிகளுக்கு 4 வேதங்களின் பொருள்களை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் உணர்த்திய திருவிளையாடலை விளக்குவது இந்த படலம். ஆன்மாக்கள் மேல் வைத்த கருணை காரணமாக எம்பெருமான் பஞ்சகிருத்தியம் செய்கின்றார். ஆன்மாக்களுக்கு இருக்கின்ற குற்றத்தை அழுக்கை நீக்குவதற்காக எம்பெருமான் தனு கரண புவன போகங்களை கொடுத்து அருளுகின்றார். அவ்வாறு தனு கரண புவன போகங்களை எம்பெருமான் மாயையிலிருந்து கொடுத்து அருளுகின்றார். மகா சம்ஹார காலத்தில் மறுபடியும் காரியங்களாக விரிந்த தனுகரண புவன போகங்களை காரணமான மாயையில் ஒடுக்குகின்றார். அதுபோன்று ஒரு மகா சம்ஹார காலத்தில் 5 பூதங்களும் தத்தங்களது நிலையிலிருந்து மாறுபட்டு 14 உலகங்களும் அவற்றுள் அடங்கிய பிரம்ம விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்களின் பெரிய பதங்களும் எப்படி தோற்றுவிக்கப்பட்டதோ அதே போன்று ஒடுங்கின. அவ்வாறு மகா சம்ஹார காலம் வந்ததன் பின் செஞ்சுடர் கடவுள் எம்பெருமான் ஸ்ரீ எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளின் திரு முன்பு சூரியனின் சந்நிதியில் மலரும் தாமரை மலர் போல சிவபெருமான் சந்நிதியில் ஒடுங்கிய யாவும் ஒடுங்கிய முறைப்படியே தோன்றின. முத்தொழில்களை நடத்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு ஒடுக்கியது போலவே அனைத்தையும் தோற்றுவிக்கின்றார். அப்பொழுது எம்பெருமானின் திருவாக்கில் பிரணவம் தோன்றியது. அந்த பிரணவத்தில் வேதங்கள் தோன்றின. பின் நைமிச்சாரண்யத்தில் வசிக்கும் கண்வர் கர்கர் முதலான மகரிஷிகளுக்கு வேதங்களின் உட்கிடையாக இருக்கின்ற பொருளை உணர முடியாமல் அவர்களது முகமும் மனமும் வாடியிருக்க ஹரபத்தர் என்னும் திருநாமம் உடைய ஒரு முனிவர் வந்து இம்முனிவர்களையெல்லாம் மதுரையம்பதிக்குச் சென்று அங்கே ஆலமர் கடவுளாக வீற்றிருக்கின்ற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை துதித்து வணங்கி வேதத்தின் உட்பொருளை அறிந்து கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கின்றார். அவ்வாறு மதுரையம்பதிக்கு எழுந்தருளிய கண்வர் கர்கர் முதலான முனிவர்களுக்கு எம்பெருமானை ஆச்சாரிய திருக்கோலம் கொண்டு வேதங்களின் உட்பொருளை விளக்கி அருளுகின்றார். இது வேதத்துக்கு பொருள் அருளிச் செய்த படலத்தின் சுருக்கம். இனி முறையாக இந்த படலத்தின் ஒவ்வொரு திருப்பாடலையும் சிந்திக்கலாம். 42 திருப்பாடல்களில் இப்படலத்தை விரிவாக அருளியிருக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இப்படலத்தின் முதல் திருப்பாடல் உலகம் பொறு தடந்தோள் உக்கிரச் செழியன் உயரிய மேரு மால் வரையை பொலம்புரி செண்டால் புடைத்து வைப்பெடுத்து போந்தருள் அடைந்தவா புகன்றும் வலம்படு திணிதோள் வீரபாண்டியன் கோல் வழங்கு நாள் மதுரையம் பெருமான் புலம்பொரு முனிவர் தேர நால்வேத பொருள் உணர்த்திய திறம் புகழ்வாம். திரண்ட கல் போன்று பெரிய தோளை உடைய உக்ர வழுதி உயர்ந்த மேரு என்னும் பெரிய மலையை பொன்னால் செய்த செண்டாயுதத்தினால் அடித்து நிதியை எடுத்து வந்து எம்பெருமானின் திருவருளை பெற்ற திருவிளையாடலை கூறினோம். இனி வெற்றி பொருந்திய வலிய தோள்களை உடைய வீரபாண்டியன் செங்கோல் நடத்தி வருகின்றார். இந்த சரிதம் அவ்வாறு இருக்க இனி மதுரையில் எழுந்தருளிய எமது பெருமானாகிய சோமசுந்தர கடவுள் புலன்களை வென்ற கண்வர் கர்கர் முதலான முனிவர்கள் தெளியும்படி 4 வேதங்களின் பொருளை ஒரு சமயம் அறிவுறுத்திய திருவிளையாடலை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் அருளுகின்றார். 2வது திருப்பாடல் 5 பூதம் நிலை திரிந்து 7 அடுக்கிய உலகொடும் அயன் மால் உம்பர் வான் பதமும் உதித்தவாறு ஒடுங்க உருத்தோர் ஊழி வந்து எய்த செம்பொருள் மறையும் ஒடுங்கிய வழி நாள் செஞ்சுடர் கடவுள் முன் மலரும் வம்பவிழ் கமலமென
அரண் திரு முன் மலர்ந்ததால் அகிலமும் ஆதோ என்பது இரண்டாவது திருப்பாடல். 5 பெரிய பூதங்களும் தத்தமது நிலையிலிருந்து மாறுபட்டு 14 என்று அடுக்கப்பட்ட உலகங்களுடன் பிரம்மன், விஷ்ணு முதலிய தேவர்கள் ஆகிய இவர்களின் பெரிய பதங்களும் தோன்றியவாறே ஒடுங்க ஒரு ஊழிக்காலமாகிய மகாசம்ஹார காலம் வந்து பொருந்தியது. அப்பொழுது மெய்ப்பொருளை உடைய வேதங்களும் ஒடுங்கின. அதன் பின்னர் சிவந்த கிரணங்களை உடைய சூரியன் முன்னே மலருகின்ற மனம் கமழும் தாமரை மலர் போல சிவபெருமான் திருச்சந்நிதியில் முன்பு ஒடுங்கிய எல்லாம் தோன்றின. ஒடுங்கியவாறே மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டன என்பது இந்த முதல் திருப்பாடலின் கருத்து. இதனை தொடர்ந்து வருகின்ற இரண்டாவது திருப்பாடல், பண்டு போல் பின்னும் முத்தொழில் நடாத்த பராபரஞ்சுடர் திருவுள்ளம் கொண்டு போர்த்திரி வலவனை தாவிக் குறிசில் தன் ஆவி முண்டகத்தில் வண்டுபோல் பிரமன் உதித்து மூவுலகும் வரன்முறை படைக்கும் நாள் நஞ்சம் உண்டு போற்றிய வானவர்க்கு உயிரளித்த உம்பர் நாயகன் திருவாக்கில் பிரணவம் உதித்தது. அதனிடை வேதம் பிறந்தன. நைமிச்சாரணியத்து அருள் நிறை முனிவர் கண்ணுவர் கருகர் ஆதியோர் அதிகரித்து அவற்றின் பொருள் நிலை தெரியாது உள்ளமும் முகமும் புலர்ந்தனர். இருப்பவ போதத்து இருள் மல வலி வென்றவன் அரபத்தன் என்றொரு வேதியன் வந்தான் என்று இரண்டாவது மற்றும் மூன்றாவது திருப்பாடல்கள் அமைகின்றன. இவ்வாறு முதல் 3 திருப்பாடல்களில் இந்த பிரபஞ்சம், இது மாயாகாரியமான பிரபஞ்சம், இது எவ்வாறு சம்ஹரிக்கப்படுகின்றது, அதாவது ஒடுக்கப்படுகின்றது, பின்பு எவ்வாறு அது சிருஷ்டிக்கப்படுகின்றது, அப்படி சிருஷ்டிக்கப்படும் பொழுது பிரணவமும் வேதங்களும் எவ்வாறு எம்பெருமானால் அருளப்பட்டன என்ற அரிய பெரிய உண்மைகளை தன்னுள் அடக்கியதாக இம்மூன்று திருப்பாடல்களும் முறையாக அமைந்திருக்கின்றன. இனி இதன் ஆழ்ந்த கருத்துக்களை சித்தாந்த சாஸ்திரங்களின் துணை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். ஐம்பெரும் பூதம் நிலைத்திரிந்து அவை தோற்றுவித்தபடியே ஒடுக்கப்படுகின்றன என்பது முதல் கருத்து. அப்படி ஒடுக்கப்படும் பொழுது பிரம்ம விஷ்ணுக்களின் பதங்களெல்லாம் ஒடுக்கப்படுகின்றன, வேதங்களும் ஒடுங்குகின்றன. சிவாகமங்களிலே ஞான சாஸ்திரங்களில் எம்பெருமான் எவ்வாறு மாயையிலிருந்து பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கின்றார், எவ்வாறு ஒடுக்குகின்றார் என்று மிக நுட்பமாக கூறப்பட்டிருக்கின்றன. காரண மாயையிலிருந்து எவ்வாறு 36 தத்துவங்களும் 224 புவனங்களும் 5 கலைகளும் மந்திரங்களும் பதங்களும் வர்ணங்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன, இவைகள் எவ்வாறு ஆன்மாக்களுக்கு கருவிகளாக இருக்கின்றன என்றெல்லாம் மிக விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது. 36 தத்துவங்களும் தோற்ற முறையில் நாதம் முதல் பிருத்திவி வரை விளக்கப்படுகின்றன. அதுவே சம்ஹார கிரமத்தில் பார்த்தோமே என்றால் பிருத்திவி முதல் நாதம் வரை என்று இந்த 36 தத்துவங்களை சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் விளக்குகின்றன. இந்த 36ஐயும் தத்துவம் என்று கூறுகின்றோம். தத்துவம் என்பது உண்மையை குறிக்கும். ஒவ்வொரு சமயத்தவர்களும் தத்தம் கொள்கைக்கு ஏற்ப தத்துவங்களை கொண்டுள்ளனர். தத்துவம் என்று இதனை பிரித்து கொண்டு, தத் என்றால் அது, துவம் என்றால் அப்படி இருக்கின்ற தன்மை. எனவே தத்துவம் என்பது உள்ள பொருட்களை அது எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறே புரிந்து கொள்வது என்று பொருள் கொள்ளலாம். லோகாயுதர் முதல் பல்வேறு சமயத்தவர்களும் இந்த தத்துவங்களை பற்றி வேறு வேறு கொள்கைகளை கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக லோகாயுதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு என்ற 4 தத்துவங்களைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகாச தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அதே போன்று புத்தர் முதலியவர்கள் புத்தி தத்துவம் வரை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். சாங்கியர் 24 தத்துவங்களை கூறுவார்கள். எனவே பொதுவாக பாரத தேசத்தில் தோன்றிய சமயங்களில் பெரும்பாலான சமயங்களுக்கு 24 தத்துவங்கள் வரை உடன்பாடு.
சித்தாந்த சைவர்கள் 36 தத்துவங்களாக விரிவாக கூறுவார்கள். சித்தாந்த சைவத்தின்படி இந்த பிரபஞ்சத்திற்கு முதல் காரணமாக, அதாவது உபாதான காரணமாக இருப்பது மாயை எனப்படும். மாயை என்பது பொதுவாக உலக வழக்கில் மயக்கம் தருவது, அது இருக்கின்றதா இல்லையா என்று சொல்ல முடியாதது, இருப்பதை இல்லாதது போல காட்டுவது, இல்லாததை இருப்பது போல காட்டுவது என்றெல்லாம் பல அர்த்தங்களில் மாயை என்ற சொல்லை பயன்படுத்தி வருகின்றோம். ஆனால் சைவ சித்தாந்த நோக்கில் பார்த்தோமே என்றால் மாயை என்பது ஒரு உள்ள பொருள். அது நித்தியமாய் இருக்கின்ற பொருள், ஜடமாக இருப்பது, சிவபெருமானுக்கு பரிக்கிரக சக்தியாக இருப்பது. பரிக்கிரக சக்தி என்றால் வைப்பு சக்தி, அதாவது தேவைப்படும் பொழுது எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்வது என்று பொருள். அப்படி இந்த மாயை என்பது முதல்வனாருக்கு பரிக்கிரக சக்தியாக இருப்பது, முதல்வனின் வியாபகத்துக்கு உள்ளே வியாபியமாக இருப்பது, அருவமாக இருப்பது மாயை. மா என்றால் ஒடுங்குதல் என்று பொருள், யா என்றால் வருதல் என்று பொருள். எனவே இந்த பிரபஞ்ச காரியங்களெல்லாம் எதனிடம் ஒடுங்குகின்றதோ, எதனிடமிருந்து இந்த பிரபஞ்ச காரியங்கள் எல்லாம் மறுபடியும் தோற்றுவிக்கப்படுகின்றதோ அதற்கு காரணமாக இருப்பது மாயை. நாம் பார்ப்பவையெல்லாம் ஸ்தூல பொருட்கள். இந்த ஸ்தூல பொருட்களுக்கு காரணமாக இருக்கின்ற சூக்ஷ்ம பொருட்கள், அவைகளுக்கு காரணமாக இருக்கின்ற சூக்ஷ்ம பொருட்கள் என்றெல்லாம் பார்த்து கொண்டு சென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவிடமாக இருக்கின்ற சூக்ஷ்ம பொருளே மாயை என்று சொன்னால் அது மிக பொருத்தம். இந்த மாயை சுத்த மாயை, அசுத்த மாயை என்று 2 வகைப்படும். சுத்த மாயைக்கு வேறு வேறு பெயர்கள் கூறப்படும். சுத்த மாயையின் வேறு பெயர்கள் மாமாயை, குடிலை, குண்டலி, விந்து என்று கூறப்படும். அசுத்த மாயையின் வேறு பெயர்கள் அதோமாயை, மாயை, மோகினி என்று கூறப்படும். சுத்த பிரபஞ்சங்களுக்கு காரணமாக இருப்பது சுத்த மாயை, அசுத்த பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருப்பது அசுத்த மாயை. சுத்த மாயை என்பது அது இன்பம் ஒன்றையே கொடுக்கக்கூடியது, துன்பத்தின் விரவுதல் இல்லாமல் இன்ப மாத்திரையே கொடுக்கக்கூடியது சுத்த மாயை. மற்றது அசுத்த மாயை. மாயை என்பது பொருளால் ஒன்றுதான் என்ற போதும் ஒரு குன்றிமணியில் எவ்வாறு கருப்பு சிவப்பு என்று 2 பகுதிகள் இருக்கின்றதோ அதே போன்று மாயை ஒன்றுதான். அதில் மலம் கண்மங்கள் கலந்த பகுதி அசுத்தமாயை என்றும் அவை கலவாத பகுதி சுத்தமாயை என்றும் பயன்பாட்டு விசேஷத்தால் 2ஆக கூறப்படுவது மாயை. இரண்டாவதாக சொல்லப்பட்ட அசுத்த மாயை என்பது சுத்தாசுத்தம் என்றும் அசுத்தம் என்றும் 2 வகைப்படும். இந்த சுத்தாசுத்த மாயை என்பதை மிஸ்ர மாயை என்று கூறுவார்கள். எனவே சுத்தம், மிஸ்ரம், அசுத்தம் என்று மாயையை 3ஆகவும் சொல்லலாம். 3ஆவதாக சொல்லப்பட்ட அசுத்தம் என்பது பிரகிருதி மாயை அல்லது மான் என்று கூறப்படும். இதில் சுத்த மாயையில் 5 தத்துவங்கள், மிஸ்ரமாயை அல்லது சுத்தாசுத்த மாயை அதில் 7 தத்துவங்கள், பிரகிருதி மாயையில் 24 தத்துவங்கள், ஆக மொத்தம் 36 தத்துவங்கள் ஆகும். எனவே இம்3 மாயையிலிருந்து 36 தத்துவங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இதில் முதலாவதாக வருகின்ற சுத்த மாயையில் இருக்கின்ற 5 தத்துவங்கள் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று 5 தத்துவங்கள். பிருஹஜாபால உபனிஷத் இதனை கூறுகின்றது. சிவம் சக்திஞ்ச சாதாக்கியம் ஈஷம் வித்யாக்கியமேவச்ச என்று கூறுகின்றது. இனி இரண்டாவதாக வரக்கூடிய மிஸ்ரமாயையில் 7 தத்துவங்கள் என்று பார்த்தோம். அவை அசுத்தமாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன் என்று 7. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் இதனை வரிசைப்படுத்தி கூறுகின்றது. காலக, ஸ்வபாவோ, நியதிர் என்று ஆரம்பிக்கின்ற வாக்கியம் இதனை விளக்குகின்றது. 3ஆவதான பிரகிருதி மாயையில் 24 தத்துவங்கள் கூறப்படுகின்றன. அவற்றை பின்பு நாம் பார்ப்போம்.
முதலாவதாக வருகின்ற சுத்தமாயையில் இருக்கின்ற 5 தத்துவங்களும் சிவபெருமானால் சுத்தமாயையிலிருந்து நேரடியாக சிருஷ்டிக்கப்படுகின்றன. எனவே இவற்றை சாக்ஷாத் சிருஷ்டி என்று கூறுவோம். இந்த 5 தத்துவங்களும் ஒன்றுக்கு ஒன்று காரணமாக இருக்காது. அதாவது ஒரு தத்துவத்திலிருந்து ஒரு தத்துவம் தோன்றாது. இவை 5ம் சுத்தமாயையிலிருந்து நேரடியாக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்படுபவை. இதனை விருத்தி என்று சொல்வோம். ஒரு நீண்ட துணியை கூடாரமாக மாற்றி அமைத்துவிட்டு பின்னர் அந்த கூடாரத்தை கலைத்த பொழுது அதே நீண்ட துணியை மறுபடியும் மடித்து வைத்துக் கொள்வோம். அதுபோன்று இந்த சுத்தமாயை என்பது விருத்தியாக கொள்ளப்படும். இனி அசுத்தமாயையின் 7 தத்துவங்கள் அனந்த தேவரால் காரியப்படுத்தப்படும், அதாவது தோற்றுவிக்கப்படும். அதே போன்று பிரகிருதி மாயையின் 24 தத்துவங்களும் ஸ்ரீகண்ட ருத்ரரால் காரியப்படுத்தப்படும். எனவே இவை இரண்டும் பரம்பரா சிருஷ்டி என்று கூறப்படும். எனவே அசுத்த மாயை முதல் பிரகிருதி வரை அனந்த தேவரால் காரியப்படுத்தப்படுவன. குணதத்துவம் முதல் பிருத்திவி வரை இருக்கின்ற 24 தத்துவங்களும் ஸ்ரீகண்ட ருத்ரரால் காரியப்படுத்தப்படுபவை. இந்த 36 தத்துவங்களில் மிஸ்ர தத்துவத்தில் வருகின்ற மிஸ்ர தத்துவத்தை வித்யா தத்துவம் என்றும் கூறுவோம். அந்த வித்யா தத்துவத்தில் வருகின்ற புருஷன் என்ற தத்துவமானது ஆன்மாவே ஆகும். இந்த புருஷ தத்துவத்தை தவிர மற்றைய 35 தத்துவங்களும் ஜடம். ஆன்மா வித்யா தத்துவங்களில் இருக்கின்ற காலம், நியதி, கலை, வித்தை, ராகம் என்ற 5 தத்துவங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு புருஷன் என்று பெயர். இந்த ஆன்மா ஆகிய புருஷனே பஞ்சக்லேசம் என்கின்ற பும்ஸ்துவ மலம் உடையவனாகி பிரகிருதி மாயையின் போக நுகர்ச்சிக்கு தயாராக இருப்பார். மாயா காரியங்கள் சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று இருவகைப்படும். சப்த பிரபஞ்சம் வர்ணம், பதம், மந்திரம் என்று 3 வகைப்படும். அர்த்த பிரபஞ்சம் புவனம், தத்துவம், கலை என்று 3 வகைப்படும். இவ்வாறு சப்த பிரபஞ்சம் மற்றும் அர்த்த பிரபஞ்சமாகிய 6 அவை வர்ணம், பதம், மந்திரம், புவனம், தத்துவம், கலை என்ற இந்த 6ம் அத்வா என்று அழைக்கப்படும். அத்வா என்றால் வழி என்று பொருள். இந்த 6ஐயும் ஒவ்வொன்றாக கடந்து பேரின்பத்தை அடையும் வழியாக இவைகள் அமைவதால் அத்வா என்று இவற்றிற்கு பெயர். ஷடத்வா என்று கூறுவார்கள். இவ்வாறு இந்த 36 தத்துவங்களையும் சிவத்தத்துவம் முதல் பிருத்திவி வரை கூறுவது சிருஷ்டி கிரமம். பிருத்திவி முதல் சிவம் வரை கூறுவது சம்ஹார கிரமம். இனி தத்துவங்கள் ஒவ்வொன்றையும் சிறிது தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.